நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். அனைவருக்கும் வணக்கம். வாலு பதிப்பகத்தின் சார்பிலும் மனித விதைப்போம் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். இந்த முயற்சிக்கு நிறைய பேர் எனக்கு துணை இருக்கீங்க. இந்த தருணத்துல மனிதம் விதைப்போம் நிறுவனர் அம்மா ஜோதி மீனாட்சி அம்மா எனக்கு மிகவும் பக்கபலமா இருக்கிறார். எப்பவுமே ஒரு மீட்டிங்மா எனக்கு வேணும், ஸ்லாட் வேணுமான்னா, சரி மகனே எப்போ வேணும் நேரம் சொல்லு அப்படின்னு ஒரு அன்பா சொல்லுவாங்க. அதன்படி எந்த நேரம் கொடுத்தாலும் வேற யாருக்காவது இருந்தா கூட அவங்கள சமாதானப்படுத்தி விட்டு என் பையனுக்கு இருக்குது, என் பையனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லிட்டு நமக்கு எப்பவுமே கொடுப்பாங்க. தாய் இல்லாமல் நாம இல்லை. இந்த நேரத்துல அம்மா வந்து வணங்கிக்கிறேன். என்னை பெற்ற தாய் வள்ளியம்மாவுக்கு பிறகு ஜோதி மீனாட்சி அம்மா எனக்கு ரொம்ப பக்கபலம். எப்பவும் எங்க கூட இருங்கம்மா, எங்களை வழி நடத்துங்க. நம்ம வாலு பதிப்பகத்தோட இருபக்க கதைகள் வெளியீட்டு விழா வந்து நான் காலையிலே வெளியிட்டு நம்ம குழுவுல எல்லோருக்குமே அந்த புத்தகம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வாலு பதிப்பகம் தொடங்கி 1ஆம் ஆண்டு இன்றோடு நிறைவு பெறுகிறது. 2ஆம் ஆண்டுல நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். இது நிறைய இந்த பயணங்கள் போகணும். என்னோட நண்பர் சுரேஷ்குமார் இந்த புத்தகத்தோட இணை பதிப்பாசிரியர் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னும் நண்பர்கள் இணைவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். இதுதான் நம்மளுடைய இருபக்க கதைகள் புத்தகம். ரொம்ப அற்புதமா நாங்க பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு பக்கத்தையும் செதுக்கியிருக்கோம், வண்ணமயமாக்கியிருக்கோம். ஆரம்பத்துல இது வண்ணமா போடணுங்கிற எண்ணமே இல்லை எனக்கு. கருப்பு வெள்ளையில தான் போடணும். ஏன்னா அவ்வளோ அச்சு செலவுகள், தயாரிப்பு செலவுகள் அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனாலும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கதைகள் வரல. நான் ஒரு 50-60 கதைகள் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படி வரும்போதுதான் நமக்கு வந்து ஒரு செலவினங்களை ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் டு எண்ட் வரைக்கும் இது கலர் தான். அது நம்ம காலையிலேயே நம்ம அந்த குழுவிலையும் பகிர்ந்திருந்தேன். நிறைய நண்பர்கள் வந்து வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வாலு பதிப்பகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பை தரணும். எழுத முடியாம அல்லது அதை படைப்பை வெளியே கொண்டு வராம இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தரணும். ஏன்னா அந்த வாய்ப்பு இல்லாம ஏங்கினதுலாம் ஒரு காலம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் கதை எழுதுறேன், கவிதை எழுதுறேன் அப்படின்னா அது ஒரு வெளியிடுறதுக்கு ஒரு களம் வேணும். அதற்கான களத்தை தேடி தேடி ரொம்ப சலைச்சு போனவன் நான். அது கிடைக்கல. இப்ப நான் அந்த துறையில மெல்ல மெல்ல மேல வந்து ஒரு எழுத்து துறையிலையும் பத்திரிகை துறையிலையும் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் 23 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 24வது ஆண்டு நான் இப்போ காலடி எடுத்து வச்சிட்டேன் இதழியல் துறையில. இப்போ அதுல இது வரைக்கும் 14 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஏகப்பட்ட செய்தி கட்டுரைகள் எழுதியிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருப்போம். ஆனாலும் நாம ஒரு கவிதையோ கதையோ எழுதி இது இன்னொரு பத்திரிகையில வராதா, ஒரு அச்சா நம்ம பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கும். அந்த ஆர்வம் உள்ளவர்களை ஒன்றிணைச்சு அவரோட படைப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டணும், அவர்களையும் இந்த தமிழ் இலக்கிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். வாய்ப்பு வந்து தானா கிடைக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. என்னோட கான்செப்ட் என்ன, வாய்ப்பை நாம உருவாக்கணும். அதை அதற்கான காலமும் களமும் இப்ப இருக்கு. அந்த வாய்ப்பை வந்து நான் உருவாக்கி இருக்கேன் எல்லோருக்கும். நான் மட்டும் அப்படின்னா அது தலைகணம். நாம் எல்லோரும் அப்படிங்கிறது தான் இதுல உண்மையான விஷயம். ஏன்னா நீங்க இல்லாம இந்த வாலு இல்லவே இல்லை. அதை நான் எப்பவுமே உறுதியா சொல்லிப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் என் கூட இணைஞ்சு முக்கியமா என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க என்னோட பயணிக்கிறது. அதனாலதான் இப்ப நம்ம வாலு பதிப்பகம் இன்னைக்கு 9வது புத்தகத்தை வெளியிட்டு இருக்குது. 77வது சுதந்திர தின கவிதை மலர்ல ஆரம்பிச்ச பயணம் ஒரு பக்க கதைகள், ஒரு கவளம் நிலாச்சோறு, அப்புறம் கதை கதையாம் விடுகதையாம், உணர்வின் சந்தங்கள், இன்னும் வந்துகிட்டே இருக்கு. இந்த 9 புத்தகங்கள் நாம வெளியிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு பதிப்பகம் நம்ம தொடர்பு கொண்டு எங்களுக்கான புத்தகத்தை நீங்க வடிவமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அது வந்து திருக்குறள் கவிதை. இந்த 10வது ஒரு புத்தகம் நாங்க பண்ணிருக்கோம்னு சொன்னா திருக்குறள் கவிதை 1330 குறளுக்கும் தனித்தனிய நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கவிதை வடிவத்துல அதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. எங்க அம்மா ஜோதி மீனாட்சி அம்மாவும் அதுல ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இது நிறைய முகங்கள் 1330 பேரை அந்த திருச்சியில் இருக்க ஒரு அமைப்பு ஒன்றிணைச்சு அதை புத்தகமா பண்ணி தர சொன்னாங்க.
கிட்டத்தட்ட 484 பக்கங்கள். நாங்க அதுக்கு 1.5 மாசம் நானும் என் டிசைனரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் போட்டு அதை அழகா பண்ணி வெளிக்கொண்டு வந்தோம். அதன்படி பார்த்தா நம்ம வாலு பதிப்பகம் வந்து இது வரைக்கும் 10 புத்தகங்களை வந்து அழகா செஞ்சிருக்குது. ஒரு மாதத்தில் ஒரு மாதம் ஒரு வாரம் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஒரு மாதம் முடியும் போதுமே வாலு பதிப்பகம் ஒரு புத்தகத்தை வெளியே கொண்டு வந்திருக்கு. இந்த ஓராண்டுல இதை நம்ம செஞ்சிருக்கோம். நீங்க இல்லாம இது சாத்தியம் இல்லை. நம்ம இப்ப இந்த இருபக்க கதைகள் வருவோம். இதுக்கு நான் வந்து என்னுடைய நண்பர், என்னுடைய பல்கலைக்கழக நண்பர் தோழர் முனைவர் சுரேஷ்குமார். இவர் வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல காட்சி ஊடகவியல் துறையில இணை பேராசிரியர் இருக்கிறாரு. நானும் சுரேஷ்குமார்லாம் நாங்களாம் ஒன்னா எம்ஏ ஜேர்னலிஸ்ட் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படித்தோம். 20 ஆண்டு கால நட்பு. அதுல வந்து இணை பேராசிரியர் அங்க இருக்கிறாரு. இந்த புத்தகத்துக்கு இணை பதிப்பாசிரியராகவும் இருக்கிறாரு. அவரை நான் வரவேற்கிறேன். அம்மாவை நான் வரவேற்கிறேன். எனக்கு எல்லாத்துக்கும் பக்கபலமா இருக்கிறாங்க. ஆனந்தன் ஐயா அவர்களையும் நான் வரவேற்கிறேன். நம்ம குழுவில் அது வாலு பதிப்பகத்துல மிக லேட்டஸ்டா வந்து இணைந்தவர். வணக்கம் ஆனந்தன், உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க நம்ம புத்தகங்களை பத்தி. இல்ல என்னுடைய எழுத்துக்களை முதல் தடவை அச்சுல பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இதுக்கான வாய்ப்புக்காக இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு யங் ஸ்டேஜ்ல இருந்து நிறைய எழுதிட்டு இருக்கேன். கவிதைகள், கதைகள்லாம் எழுதியிருக்கேன். முதல் தடவை இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப தாமதமா தான் கிட்டத்தட்ட இந்த வாலு பதிப்பகம் அறிமுகமாச்சு. எனக்கு இப்போ நீங்க சொன்னதுல இருந்து இந்த பழைய புத்தகங்கள் எல்லாம், நம்ம வாலு பதிப்பகம் வெளியிட்ட புத்தகங்களை எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னும் மேலும் இத வெளியே கொண்டு வரணும். இன்னுமே நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இன்னும் மற்றவங்களோட எழுத்துக்களை படிக்கும் போதும் புது புதிய சிந்தனைகள் வருது. நம்ம இன்னும் இப்பதான் இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிற நானா ஏதோ எழுதியிருக்கேன். ஆனா அதை வந்து ஒரு நல்ல மெருகேற்றி அழகா வடிவமைச்சு அதை படிக்கும்போது உங்களோட இணைய இணைப்பு வந்து ரொம்ப மிக்க நன்றி. எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பா. இப்போ இது முதல்ல பார்த்த போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பா ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பேரண்டா இருந்து சொல்றேன் அப்படின்னா எப்படின்னா, முதல் தடவை நம்ம குழந்தைய கையில வாங்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம குழந்தைய நம்ம பிரசவிக்கிற மாதிரியான ஒரு ஒரு நெக்ஸ்டியா ஒரு பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கு. முதல்ல ஒரு பெரிய உண்மையாவே நான் வரவேற்பறையில இந்த என்னுடைய புத்தக அலமாரியில இந்த புக்கும் ஒரு ஒரு அலங்காரமா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். காலையில இருந்து எப்படா மீட்டிங் தொடங்கும், அதை படிச்ச உடனே ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த மகிழ்ச்சியை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னே சில சமயத்துல தோணும், இந்த வயசுல இப்படி ஒரு மகிழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள அப்படி ஒரு இருக்கு. அப்போ தோணுச்சு, இது வயதுக்கு உண்டானது இல்ல, மனதானது அப்படின்னு ஒரு சந்தோஷம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னது புத்தகங்களும் படிக்கணும், மத்த புக்குகளும் படிக்கணும். எனக்கு புத்தகங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்க எனக்கு ஏற்பாடு செஞ்சு தாராளமா செய்யலாம். கண்டிப்பா நம்ம செஞ்சுக்கிறோம். ஒண்ணும் இல்ல, உங்களோட படைப்புகளை கூட நாங்க இது பண்ணிக்கிறோம். என்ன சொல்றதுன்னா, இப்போ இதற்கு முன்னாடி 2 தினங்களுக்கு முன்னாடி காரைக்குடியில குரல் பூக்கும் கதைகள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை நம்ம வாலு பதிப்பு வந்து ரிலீஸ் பண்ணிச்சு. அவங்க எழுதியிருந்தாங்க, இரா வனிதா அப்படிங்கிறவங்க. அவங்க ஒரு பள்ளி ஆசிரியை. அது ரொம்ப பயங்கர வரவேற்பாங்க பெற்றுச்சு. அவங்க எம்எல்ஏ வச்சு வெளியிட்டாங்க. அந்த 146 பக்கம் முழுக்க வண்ணமயம் தான். பிரமாதமா இருக்கு சார், அற்புதமா இருக்கு, வடிவமைப்பு பிரமாதம், ரொம்ப அழகா செதுக்கியிருக்கீங்க, எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அங்க வந்து எல்லாருமே பாராட்டினாங்க. அப்போ நாங்க அதுக்கு வந்து அதற்கு 1 மாசம் நானும் என் டிசைனரு அவங்களும் கஷ்டப்பட்டோம். அந்த குழந்தைய கையில பாக்குறப்போ அது கிடைக்கிற சந்தோஷம், அது பெரிய சந்தோஷம். அது இப்போ இதுக்குமே, இந்த புத்தகத்துக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது என்னோட இணை பதிப்பாசிரியர், என் நண்பன் சுரேஷ்குமார். அப்புறம் இங்கிலாந்துல இருந்து ஐயா ராஜமன் அவரும் நம்மளோட வாலு பதிப்பகத்துக்கு தொடங்கினதுக்கு பிறகு அவர் கிடைச்ச உறவு. அவரு எனக்கு எப்பவுமே சப்போர்ட். எனக்கு ஒரு நிதி ரீதியாகவும் ஒரு நம்பிக்கை ஊட்டுறதாகட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். நான் இருக்கிறேன்ப்பா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லாரு.
அவரும் என் நண்பன் சுரேஷும் இல்லைன்னா இந்த புத்தகத்தை நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. நேற்று நைட்டு தான் அதை கையில வாங்குறேன். நான் போய் அறக்க பறக்க போய் அங்க பிரிண்டிங்ல சண்டை போட்டு அது பண்ணி இது பண்ணி அதெல்லாம் ஏகப்பட்ட சாகச கதைகள். சரி, மகிழ்ச்சி. இப்போ இணை பதிப்பாசிரியர் முனைவர் சுரேஷ்குமார் அவர்களை நமது புத்தகங்களை பற்றியும் அதுல கதைகளை பற்றியும் கொஞ்சம் பேசுற மாதிரி அழைக்கிறேன். இணையாசிரியர் சுரேஷ் அவர்களே வருக வருகான வரவேற்பு மகிழ்வடைகிறேன். வருக, உங்களுடைய ஒளிவை தருக. தேங்க்யூ மேம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஒரு இணை பதிப்பாசிரியர் என்ற வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பன் சொன்ன மாதிரி ஒரு 20 இயர்ஸா எங்களுக்கு பழக்கம். 2002 to 2000 அப்கோர்ஸ் ரைட் நவ் 2024 22 இயர்ஸா நாங்கள் வந்து அறிமுகத்தில் இருக்கிறோம். நம்ம கணேஷ் அப்படி பத்தி சொல்லணும்னா தெரியும் எனக்கு. ஸ்டேஜ் 1ல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன் நான். இப்போ என்ன இந்த ஒரு இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னா அவர் அதுக்கு முன்னாடி அவர் இவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காரு, இவ்வளோ படிக்கல தாண்டி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து இஸ் அ பப்ளிஷர், நிறைய மீட்டிங்க்கு வந்து ஸ்பீக்கரா போயிட்டு இருக்காங்க. இஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரைட்டர்னு ஒரு பேர் இருக்குன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து வரல. ஆக்சுவலி அது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து படிக்கிற டைம்ல இருந்தே 2 பேரும் அப்கோர்ஸ் வி ஸ்ட்ரகிள், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்க. நான் வந்து மேபி காட்ஸ் கிஃப்டால வந்து நான் வந்து ஒரு ஆசிரியர்ல வந்து இதுல வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து அவருடைய ரைட்டிங்ல அப்படி அந்த லைன்ல சூஸ் பண்ணி போயிட்டாங்க அவங்க. அப்கோர்ஸ் அகைன் இஸ் கம்மி, அவர் திரும்ப வருவார் டீச்சிங்க்கு வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அப்கோர்ஸ் இஸ் டாக்டர் கணேஷ் நவ். கணேஷ் நான் தான் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் சொல்றேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்களா? ஓகே. ஸோ சீக்கிரம் அவர் வந்து அவருடைய முனைவர் படிப்பையும் முடிச்சிட்டாரு. பட் அவருடைய வைவாவும் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ தட்ஸ் வாட். எனக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் கணேஷ். இந்த ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு வந்து இணை பதிப்பாசிரியர் வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அட் த சேம் டைம் ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ. அதே மாதிரி ஐ எம் கிரேட்ஃபுல் டு இந்த கதைகள்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்களா சார்? நீங்க மேடம் நீங்க சார் கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி நிறைய பேர் கதைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்க கதை கொடுத்ததுனால தான் வந்து இது ஒரு புக்கா பப்ளிஷ் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உங்களுக்கு ஸ்டோரிஸ் படிக்கும் போது ரொம்ப அருமையா இருந்தது. லைக் உங்களுடைய ஸ்கில் தெரிஞ்சது, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இருந்தும் நிறைய இருந்தது அதில். இப்போ என்னன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து என்னன்னா இந்த ரைட்டிங் அந்த ரைட்டிங் வாட் இஸ் தட் அந்த ரைட்டிங் இதே விட்டுட்டாங்க. இப்போ மொபைல் வந்த பிறகு எல்லாமே வந்து புக்கு படிக்கிறது இல்லை மொபைல்லேயே வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ்ல ஒரு கேண்டீன் போனீங்கன்னா என்னாங்கன்னா ஒரு 20 பேர் இருந்தாலும் 20 பேர் மொபைல் வச்சுட்டு அப்படியே பக்கத்துல உட்காந்து இருப்பாங்க. பட் எல்லாம் தனித்தனியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இது மாதிரி ரைட்டிங் ஒரு ஹேபிட்டே வந்து இல்லாமல் போயிடுச்சு. கண்டிப்பா இது மாதிரி ஒரு கதைகள் நிறைய வரணும், நிறைய பேர் பார்க்கணும். இப்போ நான் வந்து இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஹெட் ஹெச்ஓடியா இருக்கிறேன் நான். இப்போ என்னன்னா பசங்களுக்கு வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் சொல்லிட்டு. அதை வந்து ஒரு 5 minutes பண்ணணும் அவங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அவங்களே ஒரு கதையை எழுதி அவங்களே வந்து பண்ணணும்னு அப்படி இல்லை. ஆனா அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா கதைகளை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை அந்த கதைகள்ல. நான் எப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா அவங்க பசங்க கிட்ட இது இப்போ நீங்க எழுதிருக்கீங்களா அது மாதிரி உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டு அந்த கதைகளை வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கெலிட்டனுக்கு வந்து உயிர் கொடுக்கணும். லைக் இது வந்து ஸ்டோரி வந்து ஸ்கெலிட்டன் உழுப்பு குடு மாதிரி, அதுக்கு வந்து ரத்தமும் சதையும் வந்து கொடுக்கறது தான் வந்து உங்களுடைய வேலை. நீ வந்து ரைட்டராக எதிர்பார்க்காத. ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவனுடைய கதைகள் எடுத்து நீங்க வந்து படம் பண்ணுங்க, அவங்க பெர்மிஷன் கேட்டு அவங்களுக்கு கிரெடிட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் பல முறை சொல்றேன். ஹாலிவுட் மூவிஸ்ல எடுத்தீங்கன்னா எல்லா டைரக்டர்ஸ் வந்து ரைட்டர் இல்லை, அவங்க வந்து அடாப்டட் ஃப்ரம் நாவல்ஸ் தான். நாவல் எடுத்து தான் அவங்க படம் பண்ணுவாங்க. அதே போலதான் பசங்க கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய கதைகள் வந்து இப்போ நீங்க கொடுத்த கதைகள் வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய அனுமதியுடன் பசங்க கிட்ட வந்து இந்த இப்போ எல்லா பசங்களும் சேர்ந்த புக்கு சேர்ந்து அதுல இருந்து அவங்களுடைய கதைகளை அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச கதையை எடுத்து அதை வந்து படமாக்குறதுக்கு வந்து உங்களுடைய அனுமதி வேணும். அதுக்கு கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து லைக் பசங்க பண்றது எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ் பண்றது, எஜுகேஷனல் பர்பஸ் பண்றாங்க. அப்படி கமர்ஷியல் பர்பஸ் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா அவங்களுடைய அனுமதி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கான்ட்ராக்ட் என்ன இருக்கோ அது வந்து கண்டிப்பா வந்து பசங்க பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய வந்து இது மாதிரி ஒரு இப்போ வந்து ரெண்டு பக்க கதைகளை எழுதிருக்காங்க நிறைய பேர். இதே வந்து உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில் பார்த்தா கண்டிப்பா ஒரு நாவலாவும் நீங்க உருவாக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு அந்த அந்த
இப்போ வந்து அந்த 2 பேஜ் ஸ்டோரியில மேபி அந்த ஒரு நாவல் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு படமா கூட எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு நாள்ல வந்து கண்டிப்பா வர முடியாது. சார் சொன்ன மாதிரி அப்பல இருந்து நிறைய எழுதிட்டு இருக்கேன். எழுதிட்டே இருக்கணும், நிறைய அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு பிகம்ஸ் அ ரைட்டர், கம்ப்ளீட் ரைட்டர். அதை வந்து இந்த ஜென்ரேஷன் லேக் ஆகுது. ஸோ உங்க கதைகள் மூலியமா அவங்க வந்து படிச்சு பார்த்து அவங்களும் வந்து உங்களை போல வந்து எழுதணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் நோ லைக் ஸோ தேங்க்யூ கணேஷ் ஒன்ஸ் அகெயின். நிறைய பேசலாம் நான். For the wonderful opportunity as associate publisher, I believe in English, right? So thank you so much for the opportunity, and also like thank you sir and ma'am plus inga varadavangalla for the wonderful opportunity. Thank you so much. கண்டிப்பா வந்து உங்களுடைய கதைகள் வந்து நாங்க வந்து கண்டிப்பா ஷார்ட் ஃபிலிமா எடுப்போம். ஏன்னா எவ்ரி இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது. இது மாதிரி ஒரு புக்கை தேடிட்டு இருந்தேன் ஆக்சுவலி நான் பசங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்காக. முன்னாடி வந்து ஆனந்த வீடுகள் வந்து லாங் பேக், அது வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு பக்க கதைகள் சொல்லிட்டு ஒரு புக்கா, குட்டி புக்கா வந்தது அது. அது இப்போ அந்த அளவுக்கு ஒன்றும் எனக்கு வரதில்லை, இது பதறி கிடைக்கல. இது மாதிரி புக்கில் இருந்தால் கண்டிப்பா வந்து எங்க பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து மேபி யூ கேன் எல்லா விஸ்காம் டிபார்ட்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த புக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் அவங்களுடைய லைப்ரரியில வந்து சேர்க்கறதுக்கு வந்து கண்டிப்பா நானும் ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். கண்டிப்பா ரெஃபர் டு மை கலீக்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் யூனிவர்சிட்டி காலேஜ் ரெஃபர் பண்ணி இது ஒரு நல்ல ஒரு வேல்யூபிள் பொசிஷனா வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன் நான். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பப்ளிஷர் ஆஸ் வெல் அஸ் த ரைட்டர்ஸ் ஃபார் கிவிங் மீ த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி த ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் இன் யுவர் புக். ஸோ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார், தேங்க்யூ கணேஷ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுரேஷ். அதாவது நான் வந்து 22 ஆண்டுகால நட்பு எங்களோட. என்னோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் என் நண்பர்கள் எப்பவுமே இருப்பாங்க. சுரேஷ், பிரேம், பிரசாத். இங்க சென்னையில எனக்கு எம்எல்ஏ கிடைச்ச பசங்க அத்தனை பேருமே எனக்கு எல்லாமே வைரங்கள் தான். நான் எப்பெல்லாம் தோண்டு போறனோ அப்பெல்லாம் எனக்கு தோல் கொடுத்து நிக்கிறவங்க என் நண்பர்கள் தான். அவங்க எல்லாமே நான் இங்க இல்லை. ஸோ அதனால இந்த கதைகள் புத்தகத்துக்கு இணை பதிப்பாசிரியரை யாரை நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு என் நண்பன் சுரேஷ்குமார் தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட காட்சி ஊடகத்துறையிலே இருக்கிறான். அதாவது சுரேஷ் என்ன சொல்ல வந்தாப்புல அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொன்னா கதைகளுக்கு இங்கே பஞ்சமாக இருக்கிறது. அதாவது கிரியேட்டர் வந்து அவர் படமா எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் கதைகளுக்கு இங்கே பஞ்சம். வாசிப்பு பழக்கம் இன்றைய இளைய தலைமுறையினர் கிட்ட இல்லை. அது இருக்கணும். அது இருந்ததுனாதான் அது வரும் அப்படிங்கிறது. இப்போ வெற்றிமாறெல்லாம் ஒரு சிறந்த படைப்புகளை கொடுக்குறாரு அப்படின்னா நாவல்ல இருந்தெல்லாம் அவங்க எடுத்து அந்த கதையை வந்து தழுவி சினிமாத்தனமா கொஞ்சம் மாத்தி அவங்க பண்றாங்க. நாம ஏற்கனவே நம்ம வாலு பதிப்பகம் வந்து 3வது படைப்பா ஒரு 2வது படைப்பு ஒரு பக்க கதைகள் தான் நம்ம கொடுத்தோம். அதுவுமே ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு குறும்படத்துக்கு இணையானது தான். அதுல கிட்டத்தட்ட 75 கதைகள் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இருபக்க கதைகள்ல 30 கதைகள் வந்திருக்கு. அதுல நான் ஒரு 4 கதைகள் எழுதியிருக்கேன். மீதி எல்லாமே நம்ம படைப்பாளிகள் வந்து 26 கதைகள் எழுதியிருக்காங்க. இதற்கு ரொம்ப எனக்கு இந்த இடத்துல நினைவு கூறக்கூடிய வந்து எழுத்தாளர் ஜாம்பவான், என்னுடைய ஆதர்ச குருகளில் ஒன்றான ஆர்னிகா நாசர் சார் அவர்கள். அவர் என்னன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுவார். சார் நீங்க நல்லா பண்றீங்க, இப்படி பண்ணணும் சார், அப்படி பண்ணணும் சார், நாம ஒரு சிறுகதை பயிற்சி பற்றை நடத்தணும் இந்த மக்களுக்காக, எப்படி எழுதணும்னு தெரிய மாட்டேங்குது, எல்லாம் மொபைல்லே மூழ்கி கிடக்குறாங்க, அந்த சூட்சமத்தை லைட்டா திறந்து விட்டுட்டோம்னா போதும், மடை திறந்த வெள்ளம் போல அற்புதமா எழுதுவாங்க சார் அப்படின்லாம் சொல்லி, நான் வயசுல சின்ன பையன், அவர் பெரியவர் இருந்தாலும் சார் அப்படி என்ன சார் பண்றீங்க, எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல அவர் நமக்கு வாழ்த்துறையும் கொடுத்திருக்காரு. ஆர்னிகா நாசர் சார் இங்க இருக்கிறாரு. இந்த வாழ்த்துறையும் கொடுத்திருக்காரு. அது வந்து இந்த புத்தகத்துக்கு மிகப்பெரிய பலம். ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இதை படிச்சு பார்த்துட்டு அவங்க ரெஃபர் பண்ணும்போது அது இன்னும் அதிக மக்களை கொண்டு போய் சேரும். சுரேஷ்குமார் நண்பன் சொன்ன மாதிரி இதுல இருக்கிற ஒரு கதைகள் ஷார்ட் ஃபிலிமான தாராளமா எடுக்கலாம். ஏன்னா எல்லாமே 5 நிமிடத்துக்குள்ள அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட முடியும். அந்த மாதிரியான கதைக்களங்கள் தான் இது. நீங்க தாராளமா உங்க மாணவர்களுக்கு கொடுக்கலாம். சுரேஷ், இதனோட இணை பதிப்பாசிரியர் நீங்க, அதற்கான உரிமைகள் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம தான் வாய்ப்பை வந்து கிடைக்காது, நாம தான் உருவாக்குறோம். இந்த கதைகள் எத்தனை வேண்டுமானாலும் மாணவர்களுக்காக நாம தரலாம். பர்மிஷன் கிராண்ட். சரிதானா? மகிழ்ச்சி. இப்போ அந்த ஒரு 30 கதைகள் ஸ்க்ரோல் பண்ணி சொல்லி அது கதைக்கரு என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன்.
இவர் ஆர்னிகா நாசர் சார் மிகப்பெரிய எழுத்தாளர், அறிவியல் புனைகதைகளை எழுதுறதுல மிகப்பெரிய ஜாம்பவான். எந்திரியன் படம்லாம் இவரோட கதையோட சுட்டு தான் சங்கர் எடுத்திருக்கிறாப்புல. அவ்வளவு பெரிய எழுத்தாளர் இவருக்கு நான் பரம ரசிகன். நான் சின்ன வயசுல. இப்போ அவர் நம்ம கூட இணைஞ்சு இருக்கிறாரு. அடுத்து சரியான முடிவு அப்படிங்கிற ஒருத்தவங்க கதை. பிருந்தாம்மா ஒரு வயசானவங்க ஒரு முதியோர் இடத்துக்கு போயிடுறாங்க. அது ஏன் போனாங்க, எதனால அந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா சொல்ற கதைப்படி நிறைய வயதானவர்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் தான் தம் மகன் வீட்டிலேயே நடக்குது. அதை ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருப்பாங்க. அதை படிச்சீங்கன்னா தெரியும். அடுத்து புன்னகைன்னு ஒரு கதை, இது நான் எழுதினது, குட்டி கதை. ஒரு ரேடியோவோட முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய கதை தான் இது, வானொலியோட முக்கியத்துவத்தை. ஏன்னா வானொலி இப்ப கேட்கறதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஊடகம், தகவல் ஊடகம் அப்படிங்கிறத இந்த கதையில நான் சொல்லியிருப்பேன். அடுத்து ஒரு தேவதையின் கனவு, முனைவர் ரம்யா லக்ஷ்மண் எழுதினது. இங்க இருந்து ஆசையோட வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுப்பாங்க ஒரு நர்ஸை. அவங்க ரொம்ப கனவுகளோட அங்க போவாங்க. அங்க போகும்போது பயங்கர சித்திரவதைக்கு ஆளாவாங்க அந்த பெண். இதே தமிழ் குடும்பத்தை சேர்ந்த மாப்பிள்ளை தான். அவன் ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதாவது அவன் கணவன் சைக்கோவா இருக்கும்போது தினமும் நரகமா இருக்குது. அவங்க எப்படி இந்தியா வராங்க, என்ன முடிவை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாங்க. அடுத்து பயணங்கள் முடிவதில்லை ஒரு கதை. இது சே சரவணன் அரியலூர்ல இருந்து. இவரு என்னன்னா, இதுவும் முதியோர் 2 பேர் முதியோர் இல்லத்துக்கு போற மாதிரியான காட்சி தான். ஆனா இதனோட அமைப்பே வேற. நல்ல பணக்காரத்தனமா இருந்த இவங்க பேரண்ட் ஒரு பஸ்ஸுக்கெல்லாம் ஓனரா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க எதனால அங்க போறாங்க அப்படிங்கிறத இவரோட பார்வையில கதையை சொல்லியிருக்கிறார். இவர் இது அநேகமா உண்மை கதையா கூட இருக்கலாம், அவர் சந்திச்ச விஷயமா இருக்கலாம். இந்த கதையும் படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். அடுத்து ஓட்டம்னு சொல்லிட்டு நான் மணிமேகலை. இவங்க கோவை வேளாண் பல்கலைக்கழகத்துல இருக்கிறாங்க முக்கிய பொறுப்புல. ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க தன்னோட அண்ணன் தம்பிகளை எப்படி படிக்க வைக்கிறாங்க, அரசு பணியில சேர்ந்துட்டு சின்ன வயசுல தான் அண்ணன் தம்பிகளை எப்படி கரையேற்றுறாங்க, என்ன மாதிரி பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்யறது. இவங்க இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணாம விட்டுருவாங்க. ஏன்னா இவங்க தான் தலைமையை பொறுப்பு எடுத்து நடத்துறதுனால ஒரு 40 வயசுக்கு மேல இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க எப்படி சப்போர்ட் பண்றாங்க, ஒரு நெகிழ்ச்சியான கதை இது. இது இதுவும் உண்மை சம்பவம் தான் அப்படின்னு மணிமேகலை சொன்னாங்க. ஒரு நல்ல கதை, படிச்சீங்கன்னா தெரியும். அடுத்து உத்தமன், ஜே பார்வதி எழுதின கதை. ஒரு ஆணாதிக்க சமூகம் எப்படி ஒரு பெண்ணை வைத்திருக்கும் அப்படிங்கிறத இந்த கதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம், படிச்சீங்கன்னா தெரியும். இது பயணம். ஒரு டிடிஆர் என்னென்ன வேலைகளை பண்றாங்க, ரயில் பயணத்தின் போது அவங்களோட இன்னொரு முகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த கதையில நான் எழுதியிருப்பேன். இது நான் ரியலா சந்திச்ச விஷயம். அதுல கொஞ்சம் கற்பனை கலந்து இந்த கதையை எழுதியிருக்கேன், பயணம் அப்படின்ட்டு. படிங்க, அதனோட சுவாரஸ்யம் உங்களுக்கு புரியும். அடுத்து தவறு அப்படிங்கிற ஒரு கதை. தேவி பாலா, அவங்க உதவி பேராசிரியர் இருக்கிறாங்க திருப்பத்தூர்ல. ஒரு குழந்தை, கிராமத்து குழந்தை, தன் பருவ வயதை எட்டினதை சொல்ல தெரியல, ரொம்ப பயந்துட்டு நான் செத்துருவேன் அப்படின்லாம் சொல்லுது அவங்க பாட்டிக்கிட்ட. அந்த இளம்பிராயத்து அவங்க ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நினைவுல அசைப்படுறாங்க. இப்போ அதனோட நிலை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அற்புதமா அவங்க சொல்லியிருப்பாங்க. அன்றைய தாய்மார்கள் செய்ய தவறிய விஷயத்த ரொம்ப நாசுக்காவும் அற்புதமாகவும் அவங்க சுட்டி காட்டியிருப்பாங்க இந்த கதை. இவங்க கதையை படிக்கிறப்போ அந்த காலத்துக்கு ஒரு ஃபீலுக்கு நம்ம போகலாம். அடுத்து வைராகியம், அப்துல் ரசாக், சவுதி அரேபியா நண்பர். இவர் சவுதி அரேபியாவில் இருந்தாலும் படைப்புகளை தொடர்ந்து நமக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. இவர் என்னன்னா, இது இவரோட கதையாகத்தான் இருக்கும், சொந்த கதையா இருக்கும். படிச்சுட்டு ஒரு ஆப்செட்ல வேலைக்கு போறாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றப்ப நிறைய கஸ்டமர்ஸ் இவரை லைக் பண்றாங்க. அது முதலாளிக்கு பிடிக்கல. இவன் போட்டியா வந்துடுவான்னு சொல்லி விரட்டிடுறாரு. அப்புறம் அவர் அந்த வேலைக்கே போகாம வேற ஒரு துறையில சாதிக்கிறாப்ல. அதை சில கற்பனைகள் கலந்து ஒரு கதையா எழுதியிருக்காரு. ரொம்ப நல்ல கதை, வைராகியம் சொல்லிட்டு. இது விடுதலை. இந்த கதை முனைவர் சாரதா அவங்க எழுதியிருக்காங்க. சாரதா மொத்தம் 3 கதைகள் எழுதியிருக்காங்க. 3மே நல்லா இருந்தது. இது ஒரு கிராமத்து ஒரு சந்தேக பெருவழி கணவன்கிட்ட மாட்டிக்கின்ற ஒரு பெண்ணோட நிலை, படுகிற பாடு. அம்மாவும் சுயநலவாதியா இருப்பா, மகனும் சுயநலவாதியா இருப்பான், புருஷனும் சந்தேக பெருவழி சுயநலவாதியா இருக்கும்போது ஒரு மனுஷி எப்படி கஷ்டப்படுறா, என்ன செய்யறா அப்படிங்கிறது தான் இந்த கதை. ரொம்ப
நெகிழ்ச்சியா இருக்கும். ஒரு கிராமத்து மண் வீசக்கூடிய கதை இது. வளர்ப்பு அப்படிங்கிற கதை இது முனைவர் திருமூர்த்தி எழுதினது. இது இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றி சொல்லக்கூடிய கதை இது. அதுவும் தன்னோட அம்மாவோட உடல் உறுப்புகளை அவர் தானம் பண்ணுவார். யாருமே அது செய்ய முன் வர மாட்டாங்க. தாயாகட்டும் யாராகட்டும் அதை கொடுக்கறதுக்கே தயாராக மாட்டாங்க. ஆனா அதை ரொம்ப அழகா இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உடல் உறுப்பு தானம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான சமூக விழிப்புணர்வாக இந்த கதையை நான் பார்த்தேன். அடுத்து காணல் நீர். எனக்கு ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு ரகம் அப்படின்னா எனக்கு இந்த கதை ரொம்ப 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 பிடிச்ச கதை. ஏன்னா ஒரு பெண்ணோட பார்வையில ஒரு கணவனை இழந்த அல்லது கணவன் வந்து விட்டுட்டு போயிடுவான். இவங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விளிம்பு நிலை மனிதர்கள் கிட்ட நடக்கிறப்போ அவங்களோட மன உணர்வுகள் எப்படி இருக்குது, அவங்களோட என்ன சொல்றது இல்லற உணர்வுகள் எப்படி இருக்குதுங்கிறத அற்புதமா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அதுக்காகவே நான் முனைவர் சாரதாவை நான் பாராட்டினேன். அப்போ கூப்பிட்டு ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. இதெல்லாம் நான் எழுதணும்னு நினைச்ச கான்செப்ட் தான். ஆனா நான் எழுதுற ஒரு ஆண் எழுதுறதை விட ஒரு பெண்ணோட உணர்வு பெண்ணா எழுதுனாங்க தான் அது இன்னும் நல்லா ரீச் ஆகும்னு நான் சொன்னேன். படிச்சு பாருங்க தெரியும். அடுத்து முதலுதவி. இது முனைவர் திருமூர்த்தி இவர் எழுதின 2 கதையுமே சமூக நோக்கோட இருக்கும். ரோட்ல அடிபட்டு விழுகிற ஒருத்தருக்கு வந்து எப்படி அவங்க உதவி செய்யறாங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு நறுக்குன்னு ஒரு அறிவுரையை சொல்லியிருப்பார். அது படிச்சீங்கன்னா தெரியும். நல்ல கதை இது. அடுத்து சம்மதம். இது ஒரு கிராமியம் சார்ந்த ஒரு கதை தான். ஊரா சரவணன் சார் எழுதியிருக்காரு. இவர் வந்து காவல்துறையில டிஎஸ்பியா இருக்கிறாரு. ஒரு கிராமத்துல ஒருத்தர் போறாங்க. அவங்க அங்க போய் பாக்குறப்போ அங்க இருக்கிற அவரோட பையன் வந்து வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல இருக்கிறார். அவர் குடும்பத்தோட அங்க செட்டில் ஆயிடுறாரு. அவங்க சம்பாதிச்சு எங்க ஃபேமிலியும் செட்டில் பண்ணிடுறாரு. அவங்க அண்ணன் தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாப்புல. அவங்க வந்து இங்க இந்தியாவுக்கு அவங்க மறுபடியும் கூப்பிடுறாங்க. அங்கேயே இருந்துட்டே எப்படிப்பா இங்க வா நம்ம கூட இரு அப்படின்னு சொல்றாங்க. தாய் தந்தையோட ஏக்கம். அவர் இங்க வராரு. இங்க வந்து விவசாயம் பண்ணணும் இதேன்னு செய்யணும்ட்டு வராரு. அப்போ அவருக்கு என்ன அனுபவங்கள் ஏற்படுது எந்த மாதிரிங்கிறது தான் இந்த கதை. அதுவும் நல்லா இருக்கும். அடுத்து நீங்க கொடுத்தது இது அப்பாவை பற்றி போற்றியிருக்கின்ற கதையை நம்ம ஆனந்தன் சார் எழுதினது. இதுல என்னன்னா இந்த கதையை நான் படிக்கிறப்போ எனக்கு எங்க ஐயா நினைவுக்கு வந்தார். எங்க அப்பா நினைவுக்கு வந்தாரு. இது மாதிரி யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க அப்பா நிச்சயம் நினைவுக்கு வருவாங்க. ரொம்ப அற்புதமா ரொம்ப டச்சிங்கா அவர் எழுதியிருந்தாரு. இது எல்லாத்துக்குமே இருக்கிறதானே அப்படின்னு சொன்னாலுமே கூட யாரும் அதை நினைச்சு பார்க்கறது இல்லை. நிறைய பேர் வந்து அதை நினைச்சு பார்க்கறது இல்லை. நீங்க கொடுத்தது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. அடுத்து உயிரை காத்தவருமே இங்கிலாந்திலிருந்து எழுதுனது கந்தையா ராஜமனோகரன் ஐயா. இந்த கதை என்னன்னா அவரோட சொந்த வாழ்க்கையில அவர் பட்ட துன்பத்தை அப்படியே கதையா எழுதியிருக்காரு. இதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதனோட வலியும் வேதனையும் ரொம்ப கொடூரம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த கதையை படிக்கிறப்போ. இதை வைக்கலாமா வேணாமான்னு கூட ஒரு விவாதம் வந்தது மனசுக்குள்ள. ஆனாலும் இதை வச்சே ஆகணும்னு வச்சிருக்கோம். படிச்சு பாருங்க, அதனோட வீரியம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அடுத்து தளிர்காதல். இவங்க ஜே பார்வதி அவங்க எழுதின இன்னொரு கதை. அந்த காதலை நம்பி ஒருத்தவங்களோட ஓடி போனா அந்த பெண் எவ்வளவு கஷ்டப்படுவா, எந்த மாதிரிலாம் சிக்கி சீரழிவா அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா இந்த கதையை சொல்லலாம். அப்படி இருக்கிற ஒருத்தரை நம்பி ஏமாந்து போறாங்க ஒரு அம்மா. தான் பொண்ணு அதுங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருது. அந்த பிள்ளைய அவங்க வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த பிள்ளை என்ன ஒரு முடிவு எடுக்கிறா அப்படிங்கிறத இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஏரிக்கு தப்பி அப்படிங்கிற இந்த ஒரு கதை என்ன அப்படின்னா முனைவர் சாரதா எழுதினது. ஒரு பெண் குழந்தை வந்து அந்த கிராமமே வெறுக்கும். அந்த குழந்தை தான் அந்த என்ன பண்ணுது அந்த குழந்தை அந்த கிராமத்துக்கு அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க. இது ஒரு கிராமியம் சார்ந்த கதை தான். அடுத்து எறும்பும் சோம்பலும். இந்த கதை என்னை ஒரு சின்ன ஒரு மைனூட்டான ஒரு விஷயம் என்னை அப்படியே அம்ம அப்படிங்கிற மாதிரி என்னை அசர வச்சுது. அதனாலேயே இந்த கதையை நான் தேர்வு செஞ்சேன். எறும்பும் சோம்பலும்னுட்டு நீங்க படிச்சு பாருங்க. ஆமா தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஒரு பையன் வந்து ஹாஸ்டல்ல இருப்பான். அது அநேகமா ராஜாவா தான் இருக்கணும். அவர் என்ன பண்ணுவாரு, அப்ப செய்ய வேண்டிய வேலையை செய்ய மறந்துடுவார். அப்போ அவர் குருஜி வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அதை எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது அதுல விஷயம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை படிச்சு பாருங்க. மனதோடு ஒன்றிய உயிர். இவங்க நிவேதா யுகந்தன். இவங்களும் ஈழத்தை சார்ந்தவர் தான். இவங்களும் இப்ப இங்கிலாந்துல தான் இருக்கிறார்.
அவங்க ஒரு நாய் வந்து இந்த போர் சூழல்ல அவங்களோட நாய் வந்து அங்க தவறி வீட்டுல விட்டுட்டு வந்துருவாங்க இவங்க கேம்புக்கு. இப்போ அந்த நாயை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க போவாங்க. அந்த விஷயத்த ரொம்ப கதையா எழுதியிருப்பாங்க. நல்லா இருக்கும். அடுத்து இதய திருடன், சாரா சோழ நாட்டு சிற்றரசி, ஆத்தூர்காரங்க. இவங்க ஒரு பள்ளி ஆசிரியை. ரொம்ப ரொம்ப அற்புதமா எழுதக்கூடியவங்க. இவங்களோட கதை அப்படியே ஆன்டி கிளைமாக்ஸ் சஸ்பென்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான கதை இது. இது நீங்க படிச்சீங்கன்னா தெரியுது. நான் இத ரிவீல் பண்ண விரும்பல. படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து அழுகை அப்படி நான் எழுதின கதை. ஒரு சமூக சேவகரா இருக்கிறவங்க அரசியலுக்கு போயிடுறாங்க. அரசியலுக்கு போனா அவங்க எந்த மாதிரி மாறிடுறாங்க அப்படிங்கிறத அவரோட மரணத்தை வச்சு எழுதியிருப்பேன். கொஞ்சம் அது கிளைமாக்ஸ் போது உங்களுக்கு தெரியும். நீங்க படிச்சு பாருங்க. நோமோபோபியா அப்படிங்கிறது இது ஒரு நல்ல அற்புதமான கதை. வி தாயுமானன் எழுதினது. இந்த மொபைல் போனால என்ன ஒரு தாக்கம் வருது, கருவில் இருக்க குழந்தை கூட என்ன பிரச்சனை வருதுங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமா ஒரு சொல்லக்கூடிய கதை. படிச்சீங்கன்னா தெரியும். அடுத்து பரபரப்பு. பர்னி ரத்னஸ்ரீ இவங்க வந்து ஈழத்துல இருந்து எழுதுறாங்க. தொடர்ந்து இந்த பொண்ணு நமக்கு எழுதிட்டு வரா. இந்த குழந்தையோட படைப்புகளுக்கு ராஜமனோகரன் ஐயா தான் முழு சப்போர்ட் பண்றாரு. இவங்க இந்த பொண்ணு எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு ஆக்ரால ஒரு ஃபேமிலி வந்து டூருக்கு போறாங்க. அப்ப அவங்க மனைவி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. அப்போ இவ்வளவு பணம் செலவாகும்னு சொல்றாங்க. அப்ப சரின்ட்டு சேர்த்துறாங்க. ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் சக்சஸா இல்லையான்னு நீங்க கதையை படிங்க. அந்த டாக்டரும் இந்த கேரக்டரும் அந்த மனைவியோட கணவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், லிங்க் இருக்கும். அதோட எண்டு கிளைமேக்ஸ்ல அது உடையும். அது படிச்சு பாருங்க தெரியும். அடுத்து நம்ம அம்மா ஜோதி மீனாட்சி அம்மா இது ஸ்டேட்டஸ்ல ஒரு அற்புதமான கதை. இது முகநூல்ல வந்த ஒரு கான்செப்ட். அதை தழுவி இவங்க அற்புதமா ஒரு கதையை அவங்க பின்னி இருக்கிறாங்க. இதுவும் இந்த கிளைமாக்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கும். படிச்சு பாருங்க. அமுக்கு அப்படிங்கிற ஒரு கதை. இது ஐயா தஞ்சை வாலி அவர் எழுதினது. தபால் துறையில நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு அச்சுப்படி. ஏன்னா தபால் துறையை சேர்ந்தவர். இவர் இந்த கொரியர் ஆபீஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன கருப்பு பக்கத்தை ரொம்ப அழகா இதுல சொல்லியிருப்பாரு. அதை நீங்க படிச்சு பாருங்க. அது கிளைமாக்ஸும் பயங்கரமா இருக்கும். அடுத்து எது சத்தி அப்படிங்கிற கதை பிருந்தாமா எழுதினது. வேலை போயிடும். கொரோனாவால் நிறைய பேருக்கு வேலை போச்சு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் குடும்பம் வந்து சமையல் தொழில கையெடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. இதையும் நீங்க படிச்சு பாருங்க தெரியும். இயற்கை இதுதான் நம்ம டிசைனர் துரை அருணாச்சலம். அவர் எழுதின கதை. இயற்கை விவசாயத்து மேல அவருக்கு ஈடுபாடு உண்டு. அதை மையக்கருவா வச்சு இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அடுத்து நாணயம். இதுதான் இதோட கடைசி கதை நம்ம இந்த தொகுப்புல. இது ஒரு கிராமியம் சார்ந்த கதை தான். கிராமத்து மக்கள் எவ்வளவு நாணயத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சம்பவம் இந்த கதை. இந்த கதைக்கோட இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, செய்தித்தாள்ல வந்து ஒரு செய்தி, ஒரு குட்டி செய்தி தான். அதை பின்புலமா வச்சு இந்த கதையை நான் எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். இதோட நம்ம இந்த 30 கதைகளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு சொல்லும். மக்கள் வாழ்வியலை, பல்வேறு கலாச்சாரங்களை, மனநிலைகளை இந்த இருபக்க கதைகள் தாங்கி வந்திருக்குது. இன்னைக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. இந்த படைப்பு நிச்சயம் விரைவில் உங்களை வந்தடையும். இதனோட விலை 400 ரூபாய். முழுக்க வண்ணம் அப்படிங்கறதுனால எங்களுக்கு அவ்வளவு செலவாயிட்டுது. நீங்க பார்க்கும்போது தெரியும், நீங்க கையில புத்தகத்தை எடுக்கும்போது தெரியும் அது எந்த அளவுக்கு வர்த்து இருக்கு அப்படின்ட்டு. இது மாதிரியான புத்தகங்களை, உங்களுடைய படைப்புகளை நீங்கள் புத்தகமாக வெளியிடணும், குறைந்த செலவுல நியாயமான விலையில செய்யணும்னா தாராளமா வாலு பதிப்பகத்தை அணுகுங்க. வாலு பதிப்பகம் உங்களுடைய படைப்புகளை புத்தகமாக்கி தர தயாராகவே இருக்கிறது. இந்த இருபக்க கதைகள் பாராட்டு விழா நிறைவுக்கு வருகிறது. வாலு பதிப்பகத்தோட 1ஆம் ஆண்டு கொண்டாட்டம் தொடரும் எங்களுக்கு. இது அடுத்தடுத்து இன்னும் பல ஆண்டுகள் கடக்கணும். நிறைய புத்தகங்களை, நிறைய படைப்பாளிகளை சமூகத்துக்கு தெரியப்படுத்தணும். அந்த பணிகளை வாலு பதிப்பகம் எப்போதும் செய்யும். உங்களை போன்ற படைப்பாளிகள், இணை பதிப்பாசிரியர்கள், என்னுடைய பிரதான வடிவமைப்பாளர்கள், இந்த நேரத்துல வாலு பதிப்பகம் தொடங்கினப்போ உறுதுணையா இருந்த வடிவமைப்பாளர் காலத்துக்கு நன்றி. என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றி. பல நேரங்கள்ல அவங்க நேரத்துக்கெல்லாம் எடுத்து தான் நான் அந்த பணிகளை செய்வேன். என்னோட நட்பு வட்டங்களுக்கு நன்றி. உங்க எல்லோருக்கும் நன்றி.